ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் ஐம் க்ளம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்திரி நம அருந்தே அருந்தி நம ஜம்பே ஜம்பி நம மோகே மோகே நம ஸ்தம்பே ஸ்தம்பி நம சர்வதுஷ்ட புதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வபாவ சித்தசச்சும் புஜகிஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் பஷ்யம் ஐம் க்ளௌம் தக 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 பும் அஸ்தாய பட். இந்த போஸ் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சித்தர். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் குழந்தையிலிருந்தே சித்தப்பயிற்சியில் இருந்தவர். அவர் ஒரு மௌன குரு, அதனாலேயே அவர் தட்சிணாமூர்த்தின்னு கூப்பிடுவாங்க. அவர் முழுக்க முழுக்க நிர்வாணமாகவே தன்னுடைய சமாதி காலம் வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் தன்னுடைய ஏகாத போஸில் இப்படி தான் உட்காந்துருப்பார். இது அவருடைய ஏகாந்த போஸ். யோகத்தின் உச்சநிலை. இது உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஆசனத்தில் என்னால் சுகமாக திடமாக உட்கார முடியாது. இது சுகமாக இருக்கிறனால தான் இப்படி உட்காந்துருக்கேன், உட்காந்து பேசுகிறேன். இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு இந்த கர்நாடக பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஜிம் அடிக்கும் போது இறந்துட்டார் அப்படின்ட்டு. ஜிம்முனா ஓவராக நீங்கள் இது பண்ணிங்கன்னா இறந்துருவீங்க, ஓவராக யோகம் பண்ணிங்கன்னா இதாயிரும் அதாயிரும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க. அவர் அது மாதிரி காரியம் பண்ணாமல் மினியூட்டாக சாப்பிட்டு மினியூட்டாக எக்ஸசைஸ் பண்ணி மினியூட்டாக வாழ்ந்துருந்தால் மட்டும் அவர் அவருக்கு மரணம் வராமல் போயிடுமா? நான் போவாது. யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் மரம் வந்தே தீரும். என்ன அவங்க அந்த மாதிரி காரியம் பண்ணி உயிர் போனுச்சுன்னா அது அவங்க ஆத்ம திருப்தியில் அவங்க பண்ணுறாங்க. அவங்க ஏதோ ஒரு இமோஷன், ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமான ஒரு காரியம் பண்ணுறாங்கன்னா மனசில் அவ்வளவு மன அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மன அழுத்தத்தை வெளியில் காட்டினாங்கன்னா அது வெளியில் உள்ளவங்களுக்கு பாதிப்பாக போகும். அது வெளியில் யாருக்கும் காட்ட வேணாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தனக்குத்தானே அதை எக்ஸ்ட்ரீமாக தன் உடலை அவங்க வருத்திக்கிறாங்க. அவ்வளவுதான். இதில் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இல்லை, சில டாக்டர்ஸ் பார்க்குறேன், நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்படி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்ணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும், அதை அப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த டாக்டர்ஸ்க்கும் வியாதி இருக்குது. அந்த டாக்டர்ஸ்க்கும் இனிப்பு இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, எல்லா விதமான நோயும் இருக்குது. ஸோ சில படங்கள் பார்க்குறேன், இந்த நோய்க்கான மருத்துவத்தை தேடி அலையிறாங்க. போன இதில் கிருஷ்ணர் நோய்க்கான மருந்து வச்சுருக்காரு, அதை தேடி ஓடுறேன், இதை தேடி மருந்தை தேடி ஓடுறேன். நோய்க்கும் மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நோய் தீர்ந்துச்சுன்னா நீங்கள் மரணத்துக்கு தப்பிச்சிருவீங்களான்னு கேட்டால் கிடையாது. விபத்து ஏற்படலைன்னா மரணத்துக்கு தப்பிச்சிருவீங்களான்னு கேட்டால் கிடையாது. இல்லை, அவர் இப்படி ஓவராக ஜிம் அடிக்காமல் இருந்தால் அவர் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இந்த மாதிரி எந்த காரியமும் பண்ணாதவங்க கூட தான் யோகம் பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, ஜிம் அடிக்கலை, எதுவும் பண்ணல, ஆனால் யாருமே 100 வயசு வரைக்கும் இல்லையே. 100 வயசு வரைக்கும் வாழ்கிறவங்க யாரோ லட்சத்தில் கோடியில் ஒருத்தங்க, லட்சத்தில் ஒருத்தங்க தான் இருக்காங்க. எந்த காரியமும் பண்ணாமல் கூட டக்குன்னு உயிர் போயிடுது. மரணத்தின் தன்மை அதுதான். ஈஸ்வரன் அங்கே தான் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் நான் வாழ்ந்துருவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு யாரும் எதையும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் பிறப்பு எல்லாருக்கும் பிறந்த ஒரு தினத்துலேருந்து ஆரம்பிக்கும்.
ஆனால் மரணம் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் வரும். ஒவ்வொருத்தங்க 15 வயசில் சாவாங்க, இல்லை பிறந்தோடனே சாவாங்க, இல்லை 100 வயசில் சாவாங்க, இல்லை 8 வயசில் சாவாங்கன்னு. எப்போ சாவாங்க, எத்தனை மணிக்கு சாவாங்க, எந்த நிமிஷம் சாவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணுங்கிறதாக தான் பிறக்க கிடையாது. அவனுடைய மரணத்தை அவன் நிர்ணயிச்சுக்கிறதுக்காக தான் பிறக்கிறான். ஸோ சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு அவன் அங்கீகாரம் கொடுக்கல, இவங்க அங்கீகாரம் கொடுக்கல. ஒரு மனிதனுடைய நிஜமான அங்கீகாரம் அவனுடைய மரணம் மட்டும்தான். அவன் எப்படி இறக்குறான்றது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் மற்றவங்க அவனுக்கு கொடுக்கறதில்ல. தான் தனக்கு கொடுத்துக்கிற அங்கீகாரம். தான் எப்படி வாழ்ந்திருக்கன்றத அவன் மரணம் மட்டுமே காட்டும். நன்றி, வணக்கம்.